Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் என்எஸ்சிலேருந்து தொடர்ந்து நிறையா சர்க்குலர்ஸ் வரதுனால என்னைக்கு என்ன எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுல நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு இண்டெக்ஸோட லாட் சைஸும் என்எஸ்சி கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இண்டெக்ஸோட லாட் சைஸ்லையும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னைக்கு என்னென்ன இண்டெக்ஸோட எக்ஸ்பிரி, இண்டெக்ஸோட லாட் சைஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாரத்தோட 5 நாளுமே 5 இண்டெக்ஸோட எக்ஸ்பிரி இப்போ நடைமுறையில் இருக்கு. இந்த மாதிரி 5 நாளுமே எக்ஸ்பிரி இருக்கிறதுனால மார்க்கெட் ரொம்ப வால்டைலா இருக்கு. இது ஒரு சில பேருக்கு சாதகமா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பாதகமாகவும் இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மந்த்லி எக்ஸ்பிரி மட்டும் இருந்தது. ஒரு மாதத்தோட லாஸ்ட் வியாழக்கிழமை நிஃப்டி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி ஆகும். அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வால்டைலா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பிரியை வீக்லி எக்ஸ்பிரிக்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஒவ்வொரு வாரமும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியாழக்கிழமை எக்ஸ்பிரி ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி லான்ச் பண்ணாங்க, மிட் கேப் நிஃப்டி லான்ச் பண்ணாங்க, சென்செக்ஸ் லான்ச் பண்ணாங்க, பேங்கெக்ஸ் லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் லான்ச் பண்ணதுனால இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் எக்ஸ்பிரி ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வீக்லி எக்ஸ்பிரி தான். ஓகேங்களா? சோ இப்போ உதாரணத்துக்கு மண்டே திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியும் பேங்கெக்ஸும் எக்ஸ்பிரி ஆகும். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்கு. புதன்கிழமை பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்கு. தேர்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருந்தது. மிந்தியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே தேர்ஸ்டே எக்ஸ்பிரி ஆகும். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல தேர்ஸ்டே உள்ள பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி வெனஸ்டேக்கு புதன்கிழமைக்கு மாத்திட்டாங்க. சோ வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பிரி மட்டும் ஆகும். வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நடைமுறையில் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த லாட் சைஸையும் பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுலயுமே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டியோட ஒரு லாட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 50 குவாண்டிட்டி சேர்ந்தது தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட். இப்போ நீங்க நிஃப்டியை கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ ஆப்ஷன்ல பை பண்ணணும் அப்படின்னா லாட்டா தான் உங்களால பை பண்ண முடியும். சோ நிஃப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 50 குவாண்டிட்டி ஒரு லாட் அப்படிங்கிறது. பேங்க் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 15 குவாண்டிட்டி. ஃபின் நிஃப்டி ஒரு லாட் அப்படிங்கிறது 40 குவாண்டிட்டி. மிட் கேப் நிஃப்டி ஒரு லாட் அப்படிங்கிறது 75 குவாண்டிட்டி. சென்செக்ஸ் ஒரு லாட் அப்படிங்கிறது 10 குவாண்டிட்டி. பேங்கெக்ஸ் ஒரு லாட் அப்படிங்கிறது 15 குவாண்டிட்டி. நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா இந்த லாட் சைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் கடந்த 1-2 வருடங்களா ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு. நிறைய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே அல்கோ ட்ரேடிங்க்கு மூவ் ஆயிட்டாங்க. நிறைய பேர் அல்கோ ட்ரேடிங்கை பத்தி கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் கீழேயா இருக்கட்டும் இல்ல வாட்ஸ்அப் தனியா கான்டாக்ட் பண்ணி அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடா எப்படி கத்துக்கிறது, அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடா வீடியோ போஸ்ட் பண்ணுங்க இல்ல கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய என்கொயரிஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடா ஃப்ரீ கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். சோ அந்த கோர்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அதை நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டு அல்கோ ட்ரேடிங்கை பத்தி A to Z நீங்க ஃப்ரீயா லேர்ன் பண்ணிக்கலாம். ₹1 கூட நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.